அனைவருக்கும் வணக்கம். நீட் தேர்வு 2025 எழுதிய மாணவர்களுக்கான இந்த பதிவு. நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நமது 2016 தொடர்ந்து இந்த நீட் தேர்வு நடந்துகிட்ருக்கு. இது வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு, அதாவது நீட் தேர்வு டஃப்பாக இருக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் நல்லா டஃப்பாக இந்த டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த எக்ஸாம் டஃப்பாக கேட்டிருக்காங்க அப்படின்னு எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்தோடனே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நான் யூனிக் அகாடமி 1998 ஆண்டு முதல் ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே நான் இன்ஸ்டியூட் நடத்திட்டுருக்கேன். நாங்கள் பல்வேறு போட்டித் தேர்வுக்கும் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஆரம்பத்திலாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் இருந்தது, அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணது. அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜிப்மர், எய்ம்ஸ், ஏஎஃப்எம்சி, இது எல்லாமே சிஎம்சி எல்லாம் செப்பரேட்டாக என்ட்ரன்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்ன்றது நம்ம டாப் மார்க்லாம், ஹையஸ்ட் மார்க்லாம் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைம் வந்திருக்கு. ஸோ அதனால் டஃப்பாக இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே டஃப் தான். நல்லா படித்தவங்களுக்கும் டஃப்பு, படிக்காதவங்களுக்கும் டஃப். ஸோ இப்போ அந்த ரிசல்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க் ஈஸியாக இருந்தால் நல்ல ஸ்கோரிங் டாப்பாக இருக்கும், டஃப்பாக இருந்தால் ஸ்கோரிங் குறைஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை. நல்லா படிச்சிருக்க மாணவர்கள் இந்த தேர்வு எழுதிட்டு வெளியே இவ்வளோ டஃப் ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நாங்கள் இந்த பல ஆண்டுகளாக போட்டித் தேர்வுக்கான பயிற்சியும் நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சியும் நம்ம வழங்கிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். சில டைமில் எக்ஸாம் எழுதிட்டு ஸ்டூடெண்ட்ஸு ஃபோன் கூட பண்ணி பேச மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டஃப்பாக வந்ததுனால நம்மளாம் பாஸ் பண்ணுவோமா, நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, போஸ்டிங் இப்போ கவர்மெண்ட் வேலைக்கெலாம் போகிறதுக்கும் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அப்படிலாம் இருக்கும்போது இந்த தேர்வு பொதுவாகவே நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கிறத வச்சு அனுபவ ரீதியாக நான் சொல்கிறது என்னென்னா, டஃப்னா எல்லாத்துக்குமே டஃப் தான், ஈஸினா எல்லாத்துக்குமே ஈஸி. ஸோ அப்படி இருக்கப்போ மார்க்கு குறையுதுன்னா எல்லாத்துக்குமே குறைஞ்சி தான் வரும். இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் போன வருஷம் வந்த கட் ஆஃபோட 100 to 125 மதிப்பெண் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மார்க்கு நம்ம சென்டம்லாம் போன டைம் வந்தது நிறைய டாப் ஃபஸ்ட்டு மார்க்லாம் வாங்க முடிஞ்சுது. ஸோ இந்த டைம் அந்தளவுக்கு மார்க் இருக்காது. ஸோ கட் ஆஃப் குறையும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. தேர்வு எழுதிய மாணவர்கள் மன உளைச்சல் அடைய வேண்டியதில்லை. ஏன்னா கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் செட் பண்ணுறது ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ இந்த டைம் என்ன டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஏற்கனவே நல்லா 1 வருஷம் 2 வருஷம் படித்த மாணவர்கள்லாம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தவங்களாம் கண்டிப்பாக கிடச்சிரும், கவலைப்படாதீங்க. நிறைய மதிப்பெண் நம்ம எடுக்க முடியலையேன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டியதில்லை. பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட்டு, நீங்கள் இவ்வளோ தூரம் படிக்க வச்சோம், இவ்வளோ செலவழித்தோம், பசங்க இந்த மாதிரி டஃப்பாக வந்துருச்சு, மார்க் எடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மார்க்கு குறைஞ்சி வரும். இதில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் எப்பயுமே ஒரு ஈஸியாக ஒரு 50% கேட்பாங்க, இல்லை அப்படின்னா ஒரு 40% கொஷின் கேட்பாங்க. இந்த டைம் ஒரு 45 கொஷினில் ஒரு 5 கொஷின் தான் ஈஸியாக கேட்டிருக்காங்க. மாடரேட்டாக ஒரு 15 கொஷின் கேட்டிருக்காங்க. டிஃபிகல்ட்டாக ஒரு 10 கொஷின்ஸ், அந்த மாதிரி. அதுக்கு அடுத்து ரொம்ப டஃப்பாக ரிமைனிங் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 15 கொஷின். இந்த மாதிரி கொஷின் டஃப்பு அப்படின்னு வர்றப்போ கண்டிப்பாக ஸ்கோரிங் குறையும். நீங்கள் பயந்துக்க வேண்டியதே இல்லை. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு 10 to 15 தான் ஈஸியாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 15 to 20 மாடரேட்டாக கேட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வர கொஷின்ஸ் ஒரு 10 to 12 கொஷின் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக கெமிஸ்ட்ரிலேருந்து இருக்குது. ஸோ எல்லாருமே வெளியே வந்தோடனே டஃப் எதுனா ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி சொன்னாங்க, அப்புறம் ஃபிசிக்ஸ் சொன்னாங்க. ஆனால் எல்லாத்தோட டஃப் எதுன்னு பார்த்தா ஃபிசிக்ஸ் தான் டஃப்பாக இருந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்னியில் ஒரு 50%, ஒரு 20 to 25 கொஷின் ஈஸியாக இருந்திருக்கு. ஒரு 10 to 16 கொஷின் மாடரேட்டாக இருந்திருக்கு. ஒரு 10 கொஷின் பக்கம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த டைம் ஜுவாலஜியோட பாட்னியில் கொஷின் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 45 பாட்னி 45 ஜுவாலஜி வர இடத்துல
50 பாட்னி கேட்டிருக்காங்க, 40 ஜுவாலஜி கேட்டிருக்காங்க. அந்த ஜுவாலஜியில் வந்து ஒரு 40 வந்து பார்த்திங்கன்னா 50% ஈஸியாக இருந்திருக்கு. அடுத்து ஒரு 10 to 15 கொஷின் வந்து மாடரேட்டாக இருக்குது, 5 to 6 கொஷின் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கட் ஆஃப் வரும். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சென்ற ஆண்டு கட் ஆஃபு, அதுக்கு முன்னாடி ஆண்டு கட் ஆஃப்லாம் எடுத்து பார்க்காதீங்க. ஏன்னா அது பார்க்கலாம், பட் அதோட இந்த டைம் எவ்வளோ குறைவாக வரும் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 2024 வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 651 கட் ஆஃப் இருந்தது. அதே மாதிரி பிசிக்கு வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 620 இருந்தது. பிசிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 611 இருந்தது. எம்பிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 602. எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து எஸ்சிக்கு வந்து 530, 536. அதேமாதிரி எம்பிசி வந்து 603 ப்ளஸ் இந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 463 இருந்தது. எஸ்டிக்கு வந்து 477 இருந்தது. இது வந்து 2024 கட் ஆஃப். 2024 ஓசிக்கு வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 ப்ளஸும், பிசிக்கு வந்து 618 ப்ளஸும், பிசிஎம் வந்து 611, எம்பிசி வந்து 602, எஸ்சி வந்து 530, எஸ்சிஏ 463, எஸ்டி வந்து 477. எப்பயுமே பார்த்திங்கன்னா எஸ்சிஏவோட எஸ்டிக்கு வந்து கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து எஸ்டி வந்து கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ எஸ்டிலாம் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுமே எஸ்டிக்கு வந்து கோச்சிங்ஸில் நிறைய கொடுக்குறாங்க. அதில் வெளியிலுமே நிறைய படிக்கிறதுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. 1 வருஷம் 2 வருஷம்லாம் நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கிற வரைக்கும் விடுறதே இல்லை, தொடர்ந்து அவங்க படித்து வாங்குறாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த நீட் வந்த பிறகு தான் இந்த விழிப்புணர்வு வந்திருக்கு. எல்லாருமே 1 வருஷம் இல்லைனாலும் 2 வருஷம் படித்தாலும் நம்ம வந்து ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்ற கான்ஃபிடெண்ட்டாக வந்து படிக்க வைக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க. இந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து இந்த டைம் பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு வந்து என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500, போன டைம் 650 இருந்தது. இந்த டைம் வந்து 520 ப்ளஸ் அப்படின்னாவே கிடைக்கும். ஒரு 120 டு அதாவது 130 கொஷின் வந்து போன டைமோட அந்த டைம் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து ஒரு 480 ப்ளஸ் இருந்தாவே இந்த டைம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. போன டைம் வந்து எவ்வளோ இருந்தது 618, இப்போது ஒரு 480 to 500 இந்த ரேஞ்சில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிசிஎம் வந்து பார்த்திங்கன்னா போன டைம் வந்து 611 இருந்தது. இந்த டைம் வந்து ஒரு 465 to 490 இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு கட் ஆஃப் வரும். எம்பிசி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் வந்து 603 இருந்தது, 602, 603 இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் இருந்தது. இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 450 ப்ளஸ் அப்படின்றதாவே கிடைக்கும் இந்த டைம். அதே மாதிரி 450க்குள்ளே வரத்துக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி எஸ்சி அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் வந்து 530 கட் ஆஃப் இருந்தது. இந்த டைம் வந்து ஒரு 375 to 390 இந்த ரேஞ்சிலேயே வந்து இந்த டைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 463 இருந்தது. இந்த டைம் வந்து ஒரு 350க்கு மேலே இருந்தால் நம்ம தைரியமாக எதிர்பார்க்கலாம். எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 477 இருந்தது. இந்த டைம் வந்து ஒரு 340 ப்ளஸ் இருந்தாவே எதிர்பார்க்கலாம். அதே போல் 7.5% அரசு பள்ளியில் அரசு ஒதுக்கீட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு சென்ற ஆண்டு எப்படி கட் ஆஃப் இருந்தது, இந்த ஆண்டு எப்படி கட் ஆஃப் இருக்கும் என்பதை நம்ம பார்ப்போம். இப்போ ஓசி பொறுத்த வரைக்கும் 7.5 சென்ற ஆண்டு வந்து 520 ஓசியில் இருந்தது. இந்த வருஷம் வந்து ஒரு 400 ப்ளஸ் இருந்தாவே எதிர்பார்க்கலாம். பிசி வந்து சென்ற ஆண்டு வந்து 495 7.5% இருந்தது. இந்த டைம் ஒரு 370 ப்ளஸ் இருந்தாவே எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பிசிஎம் வந்து 484 இருந்தது. இந்த ஆண்டு வந்து ஒரு 370 ப்ளஸ் இருந்தால் எதிர்பார்க்கலாம். எம்பிசி வந்து 521 இருந்தது.
இந்த டைம் வந்து ஒரு 350 ப்ளஸ் இருந்தால் எம்பிசி எதிர்பார்க்கலாம். எஸ்சி வந்து 467 7.5ல் லாஸ்ட் டைம் இருந்தது. இந்த டைம் ஒரு 320 ப்ளஸ் இருந்தாவே எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏ வந்து 487 சென்ற ஆண்டு வந்து 7.5ல் கட் ஆஃப் இருந்தது. இந்த டைம் வந்து ஒரு 310 ப்ளஸ் இருந்தாவே எஸ்சிஏ வந்து எதிர்பார்க்க முடியும். எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 440 இருந்தது. இந்த டைம் வந்து ஒரு 300 ப்ளஸ் 310 இந்த ரேஞ்சில் இருந்தாவே இந்த டைம் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து கட் ஆஃப் குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லியிருக்கிறது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எதிர்பார்க்கலாம். இதோட கொஞ்சம் கூடுதலாகவோ கொஞ்சம் குறைதலாகவோ இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து ரொம்ப டஃப் ஆகிடுச்சின்னு சொல்லி மன உளைச்சலோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. கஷ்டம்னா எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். இந்த டைம் டஃப்ன்றது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் எல்லாத்துக்குமே டஃப்பாக தான் இருந்திருக்கு. அதனால் கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். தைரியமாக இருங்க. ஆல் தி பெஸ்ட். யூனிக் அகாடமி மற்றும் யூனிக் நீட் அகாடமியிலிருந்து நான் ஜே கோவிந்தராஜ், யூனிக் அகாடமியோட மேனேஜிங் டைரக்டர். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் 7868999794 மற்றும் 9432376648 இந்த 2 எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசக சங்கத்தில் நான் தலைவராக இருக்கேன். ஆல் இண்டியா எஜுகேஷனிஸ்ட் அண்ட் எஜுகேஷன் கன்சல்டன்ட் அசோசியேஷன்லேயும் நான் தலைவராக இருக்கேன். இந்தியா லெவலில் நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணாலும் ஃப்ரீ கன்சல்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான நான் மேலே கொடுத்துருக்க முன்னாடி சொன்ன நம்பரில் தொடர்புலாம். யூனிக் அகாடமி மற்றும் யூனிக் நீட் அகாடமி எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் அத்வைத ஆசிரமம் சாலையில் சேலம் 4 என்ற விலாசத்தில் அமைந்துள்ளது. நீட் தேர்வுக்கு நாம் ரிப்பீட்டர்ஸ்க்கான பயிற்சி மே 18, மே 23, மே 29 தேதிகளில் பயிற்சி மீண்டும் நாம் தொடங்குகிறோம். அதுக்கடுத்தது ஜூன் மந்த்தும் இருக்குது. ஸோ 4 to 5 பேட்ச் வந்து அடுத்தடுத்து இருக்குது. ஸோ வந்து ஒரு வருஷம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இப்போ இருந்தே நீங்கள் வந்து படிக்கலாம். அதே போல் வந்து இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் பயம் இல்லாத தைரியமாக எழுதணும். எழுதிட்டு வெளியே வந்தாலும் நம்ம வந்து தில்லாக எதிர்நோக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வயது வரம்பே இல்லை. ஒரு காலத்தில் வந்து +2 முடிச்சுட்டு +2 மார்க்கை வச்சு போனால் ஒரே டைம் தான் வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒரு டைம் கிடைக்கலனாலும் இன்னொரு டைம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணி வரலாம். ஏன்னா மெரிட்டில் கிடைச்சா உங்களுக்கே தெரியும். நம்ம லைஃப்பில் வந்து நீட் வந்து சாதாரண ஃபேமிலி இருக்க பசங்க பல பேர் இன்றைக்கி வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களும் எம்பிபிஎஸ் படிக்கணுன்ற எண்ணம் இருக்குன்னா தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக கிடைக்கும் முறை நம்ம முயற்சி பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீ சீட்லேயே வந்து கவர்மெண்ட்டோடைய கோட்டாவில் உள்ளே என்ட்ரு ஆகணும்னு நினச்சிங்கன்னா தமிழ் வழியிலையும் ஆங்கில வழியிலும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமும் பயிற்சி அளிக்கிற நிறுவனம் நமது யூனிக் அகாடமி. நீங்கள் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு ஏற்கனவே கூறியது போல் நீங்கள் 7868999794 என்ற எண்ணிலும் 9443237648 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.